இங்க ஒரு நபருக்கு சின்ன ஆக்சிடென்ட்னால நடக்க முடியாம போயிடுது. இருந்தாலும் தான் படிச்ச படிப்புக்கு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இன்டர்வியூக்காக வந்திருக்காரு. ஆனா இவரால நடக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த கம்பெனியோட ஹெச்ஆர் மேடம் இவரை மட்டும் இன்டர்வியூக்கு வர சொல்லாம மத்த எல்லாத்தையுமே இன்டர்வியூக்கு கூட்டிட்டு போறாங்க. இதனால ரொம்பவே கோவப்பட்ட இந்த ஒரு நபரும், ஏன் மேடம் எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாத்தையும் இன்டர்வியூ கூட்டு போறீங்க ஆனா என்னை மட்டும் கூப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அந்த அக்காவும், நீ என்ன விஐபியா உன்னை முதல்ல கூப்பிடுறதுக்கு, நீ போய் மூடிட்டு உட்கார்றா, உனக்கு டைம் வரும்போது கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபரை இழிவுபடுத்துற மாதிரி பேசிடுறாங்க. மனசு உடைஞ்சு போய் ரொம்ப நேரமா அதே இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. இருந்தாலும் அவரை யாருமே கூப்பிடவே இல்லைங்க. சில அந்த ஹெச்ஆர் மேடமே அந்த ஆபீஸை விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த ஒரு நபரும் என்ன மேடம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா கேக்குறாரு. அதுக்கு அந்த ஹெச்ஆர் மேடமும், டேய் உனக்கு என்ன கண்ணு தெரியாதா, இன்டர்வியூ எப்பயோ முடிஞ்சிருச்சு, நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உன்னை எல்லாம் பார்த்தா உனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கறதே டவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாளும் நம்பிக்கையோட வந்த இந்த அண்ணனை பார்த்த உடனே வேலைக்கெல்லாம் ஆள் எடுத்தாச்சு, உனக்கெல்லாம் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு மனசுடைஞ்சு போன அந்த அண்ணனும், நீங்க தான் மேடம் இன்னைக்கு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. உன்னால இந்த ஸ்டாண்ட் இல்லாம நிக்க கூட முடியாது, உன்னையெல்லாம் நம்பி யாரா வேலைக்கு தருவான்னு கம்பெனிக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த அண்ணனை இழிவுபடுத்துற மாதிரியே பேசுறாங்க. இதனால அந்த அண்ணனும் ரொம்பவே சோகமாயிட்டாருங்க. அண்ட் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு அண்ணனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எத்தனை பேர் இந்த அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்ததான் அந்த இடத்துக்கு வந்த அந்த கம்பெனியோட சிஇஓ இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஒரு அண்ணனும் இப்படி நடந்ததை எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவரோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாருங்க. இவ்வளவு ஒரு குட் ப்ரொஃபைல் வச்சிருந்தும் இந்த ஒரு அண்ணனை வேலைக்கு எடுக்காதனால அந்த ஹெச்ஆர் மேடத்தை ரொம்பவே கோவமா திட்டிட்டு, இந்த மாதிரி மறுபடியும் நடந்துச்சு அப்படின்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறாரு. அண்ட் இந்த நடக்க முடியாத நண்பருக்கும் வேலை தரதா சொல்லிட்டாரு.